வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழன். நான் உங்கள் நிஷான். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோமா, புஷ்பா 2வோட 20 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா சீனை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வருமான 20 மினிட்ஸ் சீன் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. ஸோ அங்கே ரொம்ப பேசமான வீடியோ போயிடலாம். ஸோ இந்த வீடியோ எங்கேருந்து ஆரம்பிக்கிறேன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபஹத் ஃபாசில் பார்த்தீங்கன்னா அந்த சேஸ் அடிக்க போவார் என்ன கடலில், ஸ்ரீலங்கா பவுண்டரிஸ் பண்ணி. அப்போ என்ன பார்த்தீங்கன்னா அது போய் ரீச் ஆகிடும் அந்த பவுண்டரிக்கு. ஸோ அப்போ என்ன நம்ம அல்லு அர்ஜுன் பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் ஏறி கிளம்பிட்டு வரேன். ஸோ அதில் டென்ஷனில் நம்ம ஃபஹத் ஃபாசில் ரிட்டன் அடிச்சுட்டு வரேன். ஸோ ரிட்டன் அடிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு மெசேஜ் வருது, கால் பண்ணுறாங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அப்போ தான் சொல்கிறாங்களா, ஒரு கார் ஸ்பீடாக வந்து இப்போ அப்படியே உள்ட்டா அடிச்சுட்டு விண்ட் இருக்குது, ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணுங்கன்னு நம்மளோட ஃபஹத் ஃபாசிலை பார்த்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறார். ஸோ அப்படியே அவர் வந்து பார்க்குறாரு. ஸோ அப்போ வந்து நீங்கள் செக் பண்ண போட்டால் தெரிய வந்துட்டு அந்த டீலர் இருப்பார், ஹெலிகாப்டரில் வந்து லேண்ட் பண்ணி துபாயில் ஒரு பெரிய டீலர் சொல்லுவானே. ஸோ அவன் என்ன பண்ணியிருக்கான் போல், வண்டியை ஸ்பீடாக எடுத்து வந்து அடி வாங்கி மயங்கியிருக்கான். ஸோ ரத்தம்னா கொத்துரு. ஸோ அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒருத்தர் இருக்கார். அவர் வேறு யாருமே நம்மளோட புஷ்பா சீனில் ஒருத்தர் கூப்பிட்டு போயிருப்பார் கதலில், நம்ம ஜாலி ரெட்டி தெரியுமே, அவரோட அண்ணன் கேரக்டர் சிண்டிகேட்லேயும் இருப்பார். ஸோ அவங்க ரெண்டு பேருமே என்ன பார்த்தீங்கன்னா வண்டியில் இருக்காரு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் கேரக்டர் செத்து போயிட்டாங்க. நம்மளோட டீலர் மொத்தம் உயிருக்கு போகிறாரா. அப்போ நம்ம ஃபஹத் ஃபாசில் மேலே ஏறி சொல்கிறாங்க, இந்த வண்டி ஸ்ரீலங்காவுக்கு போகிற, ஸோ ஸ்ரீலங்காருந்து எங்கே போகும், அது மொத்தமாக எப்படி அவனுக்கு காசு வரும் அப்படின்லாம் சொல்லப்போ நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம டீலரு இந்த இது பார்த்தீங்களா அவாலா மூலமாக வரும். ஸோ அவாலானா உங்களுக்கு தெரியும், நம்ம சிவாஜி படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கேருந்து நம்ம ஒரு 50 பாடி நோட் இருக்கோம், பாடி ஒரு 100 ரூபாய் இருக்குது வச்சுக்கோங்க, 100 ரூபாயில் பாடி இன்னொருத்தங்கிட்டு இருக்கோம், 2 பேருக்கு அங்கே போய் நம்ம தந்தா காசு இங்கே டீல் பண்ணுவோம். ஸோ அவளை பற்றி உங்களுக்கு தெரியாமல் ஒரு கூகுளில் போய் பாருங்கள். பிகாஸ் நான் எங்கள் படத்தோட எக்ஸ்பிளேஷன் தான் சொல்ல வந்தேன். ஸோ ரொம்ப டென்ஷன் ஆகுறீங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சின்ன வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிடலான்னு. ஸோ வாங்க இப்போ என்னை அவாலா மூலமாக நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ இந்த சந்தன கத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜப்பானுக்கு போயிடும். ஸோ அப்போ நம்மளோட ஃபஹத் ஃபாசில் கேட்க, ஓகே ஜப்பானுக்கு யார்கிட்ட போக போகிறது, நம்மளோட டீலர் சொல்கிறேன். நம்ம ஃபஹத் ஃபாசில் இல்லை சொல்லடா. ஸோ அப்போ நம்ம ஃபஹத் ஃபாசில் கேட்குறாரு, இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் இருப்பார், நீங்கள் ஏன் வேணாம் சொன்னீங்க, ஃபஹத் ஃபாசிலை பார்த்து கேட்குறேன், அவன் தானே டீலர் சொல்கிறான், ஏன் வேணான்னு சொல்கிறீங்க. அப்போ நம்மளோட ஃபஹத் ஃபாசில் என்ன சொல்கிறாங்களா, இல்லை எப்படியாச்சும் புஷ்பாவுக்கு தெரிய வரும். ஸோ இங்கே லிங்க் என்ன பார்த்தீங்கன்னா, அல்லு அர்ஜுனுக்கு தெரியாது இந்த சந்தனம் எங்கே போகிறது, ஜப்பானுக்கு போகிறது தெரியும், ஆனால் ஜப்பானுக்கு தெரியும் எவனுக்கு போகிறது அதுக்கு தெரியாது. நம்மளோட டீலருக்கு மட்டும்தான் தெரியுமே. அந்த மெயின் டீலருக்கு மேலே இருக்க டீலர் எவன் யாருன்னுமே தெரியாது, டீலருக்கு மட்டும்தான் தெரியும் அவர் யாருன்னு. ஜப்பானு தெரியும், அந்த டீலர் யாருன்னு தெரியாது. ஸோ நம்மளோட டீலர் என்ன பண்ணுறாங்களா, நம்மளோட ஃபஹத் ஃபாசில் கொலை பண்ணிடுறா. ஸோ ஃபஹத் ஃபாசிலுக்கு டீலர் யாருன்னு தெரியாது, அந்த சுற்றி இருக்க போலீஸ் ஆஃபீஸர் டீலர் யாருக்குன்னு தெரியாது. ஸோ நம்ம ஃபஹத் ஃபாசில் சொல்கிறார, இப்போது புஷ்பா வந்து என்கிட்ட காசு தருவான், ஒரு 10 கோடி 8 கோடி தந்து என்கிட்ட கேட்க போகிறேன், என்ன அறியாமலே நானே காசை பார்த்து மயங்கிடுவேன். ஸோ அதே மாதிரி தான் நீயும், நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தால் நம்மளே போய் ஒளறிடுவோம் அப்படி சொல்கிறாரு நம்மளோட ஷெகாவத்து. ஸோ ஷெகாவத்து இருக்கப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இது யாருக்குமே தெரிய வேணான்னு கொலை பண்ணிட்டான். யாரை, நம்மளோட டீலரை கொலை பண்ணிட்டாங்க. ஸோ அப்படியே அங்கே சீனை கட் பண்ணி வேறு சீனை காமிக்கிறாங்க. இந்த சீனில் பார்த்தீங்கன்னா இதுக்கேற்றோடனே புஷ்பா ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகுது. அது என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபஹத் ஃபாசில் என்ன சொல்கிறாங்களா, இந்த சந்தன கத்துனா ஒரிஜினல் தான், போய் செக்கிங் பண்ண வந்துருப்பார், அவர்கிட்ட என்ன இருக்கோ அந்த ஃபுல் சந்தன கத்துமே டூப்ளிகேட்டு, யார் ஒரு சாந்திரா அதெல்லாம் ரொம்ப ஒரு ரேத்து கூட போகாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ செக் பண்ண வரப்போ அவர் என்ன சொல்கிறாங்களா, இதெல்லாம் ஒரிஜினல் தான், ஆளுங்களாம் செக் பண்ணுறாங்க, மேலே மொத்தம் ஒரிஜினல் சந்தன கத்தை வச்சு அந்த செக்கிங் ஆளுங்களும் செக் பண்ணிட்டு ஆமான்னு சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக நியூஸ் ஃபோன் ஆகுது. ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்களா நம்மளோட மெயின் ஆஃபீஸர் இருப்பார், பிரைம் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா ஜகபதி பாபு, நம்மளோட மினிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, என்னப்பா உன்னோட மரம் எல்லாம் மாற்றிக்கிச்சா, இதுக்கப்புறம் எப்படி நீ சிஎம் ஆகுன்னு சொல்ல. ஸோ நம்மளோட மினிஸ்டர் என்ன பண்ணுறாங்க, நம்மளோட புஷ்பாவுக்கு ஃபோன் பண்ணி, இங்கேப்பா சிண்டிகேட் ஆளுங்களாம் மீட் பண்ணணுமா, உடனே வான்னு சொல்கிறாங்க. ஸோ சிண்டிகேட் ஆஃபீஸில் அவங்க மீட் பண்ண போகிற நம்மளோட புஷ்பா என்ன சொல்கிறாங்க, நீங்கள் என்னை நம்புங்க, நான் உங்களோட எல்லா சரக்குமே சேஃபாக தான் இருக்குது, நான் கன்ஃபார்மாக டிஸ்பேச் பண்ணிவிட்டு காசு வந்துடணும் நம்மளோட சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் எல்லாம் நடக்குது. அந்த டிஸ்பேச் எல்லாம் ஸ்ரீலங்காவுக்கு நடக்குது, அதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஸோ அது என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போது காசு வராது. ஸோ டீலிங் இப்போ நம்மளோட புஷ்பாவுக்கு தெரியாது, ஜப்பானுக்கு போயிருக்கும் தெரியும், ஆனால் எங்கே போயிடுச்சு எப்படி போயிடுச்சுன்னு தெரியாது. ஸோ அப்போ என்ன பண்ணுறாரு, அவர் அப்படியே ஒரு அந்த டேங்க் ஏறுமே, அந்த லாரியில், ஸோ அந்த ஷிப்பில் அந்த டேங்க் ஏறுமே. ஸோ கண்டெய்னர் மேலேயே உள்ள உக்காந்து அந்த 48 நாள் ட்ராவல் போகிறாரு. ஸோ அங்கே போய் அந்த மறுபடியும் ஃப்ளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. எது அந்த ஃபஸ்ட் சீன் ஆக்ஷன் நடக்குமே. அப்போ என்ன பண்ணுவார், அவர் தண்ணி உள்ளே போவார். ஸோ அந்த தண்ணி உள்ளேருந்து மறுபடியும் வெளியே வரப்போகிற ஒரு 10 பேரை அடித்து தண்டு வெளியே வர்றாரு. அப்போ அவர் தூக்கி அந்த காமிக்கிறார், என்னன்னா அந்த அவாலாவோட பாதி ரூபாயை காமிக்கிறாரு. ஸோ அதற்கே பார்த்த உடனே ஒரு ஜப்பானில் என்ன பண்ணுறாருன்னா, நம்மளோட மெயில் ஆஃபீஸர் ஜப்பானு மெயின் டீலரே வந்திருப்பா,
அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா புஷ்பாவோட ஒரிஜினல் வருஷன் பார்த்தீங்கன்னா டீலர் யாருன்னு காமிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃப் இப்போ 20 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா புதுசாக எடுத்துருக்காங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா டீலர் யாருன்னு தெரியும். ஸோ அந்த அவளை டிக்கெட்டை காமிச்ச உடனே நீங்களா நீங்கள் வாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் டீல் பேசிக்கிறாங்க. அண்ட் இதுக்கப்புறம் வரப்போகிற கண்டெய்னர்ஸ் எல்லாமே நம்மளோட புஷ்பா பிராண்டு போட்டு தான் வரணும்னு சொல்கிறாங்க. ஸோ புஷ்பா பிராண்ட்னா என்ன தெரியுமே, அவரோட நெஞ்சி உள்ள ரத்தத்தை எடுத்து அப்படியே பேக்கில் அடிக்கிறாங்க. அந்த ஒரு டைலாக்ல கூட வருமே, நீ வேணுமா பிடிச்சிக்கோடா ஷிகாவட்டு, அந்த பின்னாடி தத்துவானே நம்ம புஷ்பா. ஸோ அதுதான் இதுக்கப்புறம் இந்த கண்டெய்னர்ல லோகா வச்சிடறாங்க. ஸோ லோகா வச்சாலே அதுதான் டீல்னு அப்படி பேசிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த பேலன்ஸ் எல்லாம் நடக்குது. ஸோ ஃபியூச்சருக்கு இதே மாதிரி டீல் பண்ணலாம்னு வச்சுக்கிறாங்க. என்னது, நாங்கள் உங்களுக்கு சண்டை அனுப்புறோம், நீங்கள் எனக்கு காசு அனுப்பிங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த காசெல்லாம் இங்கே வருது. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நம்மளோட புஷ்பா இருப்பார், நம்ம ஜாலி ரெட்டியை பார்க்க போகிறோம். ஸோ ஜாலி ரெட்டியை பார்க்க போகிற நம்மளோட புஷ்பா என்ன சொல்கிறாங்களா, தெரிஞ்சோ தெரியாமலோ உன் அண்ணன் உங்கள் அப்பா சாவறதுக்கு நான் தான் காரணமாக இல்லை. பிகாஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டீலர் கூட சேர்ந்து யாரும் செத்து போயிட்டாங்க, நம்மளோட ஜாலி ரெட்டியோட அண்ணனும். ஸோ அதுக்கு நம்மளோட புஷ்பா என்ன சொல்கிறாங்களா, இந்த கன் எடுத்துக்கோ, இந்த கன் எடுத்து நீ என்னை கொலை பண்ணிக்கோ, என்னை சுற்றுக்கோன்னு சொல்கிறாங்க. என்னை சாவடிச்சிருக்கோ சொல்கிறாங்க. என் கூட சேர்ந்துக்கோ, நான் உனக்கு காசு தரேன், எப்போவுமே நான் பண்ணுறேன் டீலில் நம்மளோட புஷ்பா சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஜாலி ரெட்டி கேட்காம கன் எடுத்து நெத்தியில் வைக்கிறாங்க. சுட போகிறாரா, ஆனால் அவர் ஸ்லிப் ஆகிட்டு கீழே விழுற. ஸோ அப்போ நம்ம புஷ்பா என்ன சொல்கிறாங்க, இல்லை இந்த கன்னை நீயே வச்சுக்கோ, ஆனால் மறுபடி உனக்கு நீ கொஞ்சம் ஸ்டெபிலிட்டியாக இல்லை, நான் நான் உனக்கு சான்ஸ் தரேன், நீ மறுபடியும் என்னை தேடி கொலை பண்ணி வான்னு சொல்லிட்டு நம்ம ஜாலி ரெட்டி அப்படியே வித்துட்டு போகிறாங்க. ஸோ ஜாலி ரெட்டி பார்த்தீங்கன்னா பேச முடியாமல் நடக்க கூட முடியாமல் ஒரு வீல் சேரில் தான் உக்காந்துருக்காங்க. ஸோ அவர் அப்படியே ஸ்லிப் ஆகிட்டாங்க. ஸோ மறுபடியும் அதே வீல் சேரில் போய் உக்காடுற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அப்படியே அங்கேன்னு கட் பண்ணிவிட்டு மறுபடியும் நார்மல் சீன் அந்த கண்டெய்னர்லாம் வருமே, அதுக்கு அந்த வீட்டு உலகம் அப்படி ஒருத்தன் கூட கண்டெய்னர் ஓப்பன் பண்ணினா ரொம்ப காசெல்லாம் பார்த்து ஷாக் ஆகிடுவான். ஏன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் டிஸ்பேச் ஆகி மறுபடியும் நம்மளோட சீஃப் மினிஸ்டர் ப்ரொமோட் ஆவானே. ஸோ அதெல்லாமே நீங்கள் நார்மல் புஷ்பா வருஷன்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த எக்ஸ்பிளேஷன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ நண்பர்களே. அண்ட் உங்களோட ஒவ்வொரு சப்போர்ட்டுமே எனக்கு ரொம்ப முக்கியம்.